மராட்டியை தாய்மொழியாக கொண்ட மாணவர் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் 96 மதிப்பெண்கள். வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்ல இவ்வளோ மார்க் எடுப்பான்றதெல்லாம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. 500க்கு 490 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை பாராட்டும் தமிழர்கள். மகாராஷ்டிர மாநிலம் சாங்கிலி மாவட்டம் கார்வேவ் நகரை சேர்ந்த தம்பதி ஜாதவ் சங்கர் அருணா தங்க நகை வியாபாரம் செய்து வந்த இவர்கள் பிழைப்புக்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் குடிபெயர்ந்தனர். அவர்களது மகன் பிரணவ் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் சேர்க்கப்பட்டு தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 490 மதிப்பெண்கள் எடுத்து ஆண்டிப்பட்டி வட்டார அளவில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். அந்த குடும்பமே மராட்டிய மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ற நிலையில் தமிழ் மீது அதிக நாட்டம் கொண்டு நன்கு படித்து வந்த மாணவர் பிரணவ் தமிழ் பாடத்தில் 100க்கு 96 மதிப்பெண்களையும், ஆங்கிலத்தில் 99 மதிப்பெண்களையும், அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களையும் எடுத்து மொத்தமாக 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று வட்டார அளவில் முதல் இடம் பிடித்தது அங்கு வசிக்கக்கூடிய மாணாக்கர்களின் தக பெற்றோர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த மாணவருக்கு ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர்களும் இனிப்புகளை ஊட்டிவிட்டு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று மென்பொருள் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது தனது லட்சியம் என கூறும் மாணவருக்கு நாமும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோமா? ஆரம்பத்தில் தமிழ் படிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு ஆக்சுவலாக தமிழ் பேசவே வர்றது ரொம்ப சிரமப்பட்டான். ஆனால் ஆரம்பத்தில் 50, 60, 70 அந்த மாதிரி தான் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அடுத்தடுத்து மார்க் ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தமிழ் ரொம்ப ஃப்ளூயன்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டான். வேறு ஸ்டேட்டில் இருந்து தமிழில் இவ்வளோ மார்க் எடுப்பான்றதெல்லாம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. தமிழில் 96 மார்க் எடுத்திருக்கான். அது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுபோக ஆண்டிப்பட்டி வட்டாரத்திலே 490க்கு மேலே அவன் தான் எடுத்திருக்கான். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு மேக்ஸ் டீச்சராக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிரணவ் நினச்சி.